ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகாவினுடைய பத்தியில் செகண்ட் ஒன்னான சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்களால் எழுதப்பட்ட அபீன ஹோகா மேரா அந்த் அந்த போயமினுடைய சாராஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அபீன ஹோகா மேரா அந்த் அப்படின்னா இன்னும் என்னுடைய மேரா அந்த் அப்படின்னா என்னுடைய இறுதி காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்கள் தன்னுடைய போயத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த சாராஞ்சில் பார்க்க போகிறோம். கவிதா का सारांश लिखिए. इस कविता के रचयिता सूर्यकांत त्रिपाठी निराला है. இந்த கவிதையை எழுதினவர் सूर्यकांती त्रिपाठी निराला. निराला नाम के अनुरूप आपका व्यक्तित्व एवं कृतित्व. आप छायावाद प्रगतिवाद चेतना के प्रवर्तक कवियों में प्रमुख है. இவர் छायावाद பிரகதிவாத் ஒவ்வொரு முறையான கவிதைகளை எழுதக்கூடிய இயற்கை சார்ந்து மனோ தத்துவம் சார்ந்து அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி இவர் छायावाद பிரகதிவாத் ரெண்டுக்குமான ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறார். ஆப்னே நயே சந்தோங்கா ஆவிர்பாவ் பி கியா. இவர் புது சந்தங்களை உருவாக்குவதில் முன்னோடியாக இருந்தார். ஆப்கோ முக்து சந்து கே ஜன்மதாத்தா பி मानते हैं. சந்திலே முக்து சந்த தோற்றுவிப்பாளராக கருதப்படுகிறார். इस कविता में कवि सकारात्मक चेतना को जागृत करते हैं. இதுல கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகாராத்மக் அப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஊட்டுவிக்கிறார். इन पंक्तियों को जब हम पढ़ते हैं तब हम भी सकारात्मक बन जाते हैं. इन पंक्तियों இந்த பேராஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது ஹம் படுத்தே ஹே நாம படிச்சோம் அப்படின்னா தப்பு அப்போது ஹம் பி நம்மளும் ஒரு நேர்மறையான எண்ணம் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். கவி कहते हैं मेरा अंत अभी नहीं होना वाला है. கவிஞர் கூறுகிறார் என்ன அப்படின்னா, மேரா அந்த் நம்ம தலைப்புல பார்த்தோம் இல்லையா, என்னுடைய இறுதி காலம் இன்னும் அபி நஹி ஹோனா வாலாக இன்னும் வரவில்லை. क्योंकि मैं तो अभी अभी आया हूं. ஏன்னா நான் இப்பதான் அபி இப்பதான் வந்திருக்கேன், இப்பதான் பிறந்திருக்கேன் அப்படின்றார். अर्थात मेरे जीवन में कोमल वसंत का आगमन अभी अभी हुआ है. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மென்மையான வசந்த காலம் அப்படின்றதனுடைய வருகை ஆகமன் இப்போதான் ஏற்பட்டிருக்கு. வசந்த் கே பாத் அந்நிய ரித்துவே ஹை தப் தக் மே ரஹூங்கா. வசந்த காலம் இருக்கு இல்லையா, ஸோ வசந்த காலத்துக்கு அப்புறமா என்னென்ன பருவ காலங்கள் வருமோ அது வரைக்கும் தப்பு தக்கு அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். வசந்த் கே ஆனே சே ஹர் கஹி ஹரியாலி ஹை. வசந்த காலத்திற்கு அப்புறமா எல்லா இடமும் பச்சை பசுமையா ஆயிரும் இல்லையா, ஹரியாலி பச்சை பசுமையாக ஆகிவிடும். ஹரியாலி கே காரன் பேடு கே ஷாக்காவோமே கலியா ஆயி ஹை और वे हिल हिल कर मधुर गीत गा रही है. ரொம்ப இனிமையா இருக்குல்ல. அதாவது ஹரியாலிக்கு காரன் ரொம்ப பச்சை பசுமையா இருக்கிறதுனால பேடுக்கி ஷாக்கா மரங்களினுடைய அந்த கிளைகள் எல்லாம் பூத்து குலுங்கும். அதுல ஹில் ஹில்கர் மெதுமெதுவாக அசைந்து மதுர கீதங்களை பாடும். மே அப்னே மீட்டே ஏவம் கோமல் சப்னோ கே கிரண் உன் கலியா பர் फेरूंगा और उन कलियों को जगाऊंगा. நான் என்னுடைய இனிமையான மென்மையான அந்த ஒரு கிரண்களை கதிர்களை அதன் மேல செலுத்துவேன். ஸோ அது விழித்தெழும், உறக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல அப்படின்றாங்க. புஷ்பு சப் தீரே தீரே கில் ரஹே ஹே. பூக்கள் மெதுமெதுவாக பூக்கும். கில் ரஹே ஹே क्योंकि ஏன்னா உண்மை அபிபி நித்ரா கி லால்சா ஹை. ஏன்னா அதுக்கு இன்னும் அபிபி இப்போவும் நித்ரா கி லால்சா தூக்கம். பூக்கள் பூத்து குலுங்குறதுக்கு முன்னாடி இருந்ததை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு தூக்கத்தை போலன்னு சொல்றாரு. ஸோ அப்போ அது விழித்தெழுகிறது தான் மலர்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னதான் அது மலர்ந்தாலும் அதுக்கு இன்னும் அந்த தூக்கத்தினுடைய ஆசை இருக்கு அப்படின்னு ரெண்டையும் அந்த மாதிரி ஒப்பிடுற மாதிரி சொல்றாரு. யஹா கவி யுவா पीढ़ियों में रहने वाले आलसीपन को दूर करने की बात कर रहे हैं. ஸோ இதை கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆல்சீப்பன் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுடைய அந்த சோம்பேறித்தனத்தை விளக்குவதற்காக இப்போ எப்படி அந்த பூக்கள்ல அந்த தூக்கம் மலர்ந்து எழுது அதுக்கு சொல்றாரு இல்லையா, ஸோ அது போல ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. மே உன் பர் நவ ஜீவன் கா அம்ருத் சீன்சூங்கா. நான் அதன் மேல புது வாழ்க்கை, அந்த புது ஒரு வாழ்க்கை ஓட்டம் அதனுடைய அந்த அமிர்தத்தை ஊற்றுவேன்.
பாய்ச்சுவேன். உன்ஹே ஜகாவுங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து விழித்தெழுவாங்க. உன்கோ அனந்த் ஆனந்த் கா பிரவேஷ் துவார் திகாவுங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கிலடங்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை வந்து அவர்களுக்கு காட்டுவேன், அவர்களுக்குள் நுழைப்பேன். அத்தக ஏ சப் காம் பூரா ஹோனே தக்கு மேரா அந்த அபிநகி ஹோகா. ஸோ இது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏ சப்பு காம், இந்த வேலைகளை எல்லாம் பூரா ஹோனே தக்கு, அது முடிக்கிற வரைக்கும் மேரா அந்த, என்னுடைய இறுதி அப்படின்றது, இறுதி காலம் அப்படின்றது நகி ஹோகா, ஏற்படாது. ஸோ இதுதான் வந்து அந்த தலைப்பா சொல்லியிருக்காரு, என்னுடைய இறுதி காலம் வந்து இன்னும் வரவில்லை அப்படின்னு. மே அப்பனே ஜீவன் கே பிரதம் சரண் மே ஹூம். நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதம் சரண், முதல் சரண் அப்படின்னா முதல்ல இப்போதான் வந்து என்னுடைய அந்த முதல் அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இப்போதான் இருக்கேன். அபி மேரி மிருத்யு நஹி ஹோகி. ஸோ இப்போ என்னுடைய இறப்பு அப்படின்றது நஹி ஹோகி, ஏற்படாது. ஜீவன் மே அநேக் சார்த்தக் விஷயம் ஹாசில் கர்னாகே. இன்னும் வந்து வாழ்க்கையில் நிறைய பொருள் தரக்கூடிய ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. ஆகே மேரா சாரா யௌவன் படாகை. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் முழு இளமை அப்படின்றது நிறைந்திருக்கு. மேராமன் உற்சாகி பாலக் ஜெய்சா ஜூம் ரஹாகை. ஸோ என்னுடைய மனது அப்படின்றது ஒரு உற்சாகம் உள்ள குழந்தையை போல என்னுடைய மனம் அப்படின்றது நிறைந்திருக்கு. உஸ்மே ஸ்வர்ண கிரண் கா பிரகாஷ்கை. அதில் வந்து செங்கதிர் போல கிரண்கள் வந்து பிரகாசிக்கிறது, வெளிச்சம் ஏற்படுகிறது. வசந்த் ரித்து கே சபி காரியகலா அபி விகசித்து ஹோங்கே. வசந்த காலத்தினுடைய அந்த முழு ஒரு கிரண்களும் முழு விஷயங்களும் இப்போ வந்து ஒரு வளர்ச்சி நிலையில் அது போயிட்டுருக்கு. அந்த வசந்த காலம் வந்து முழுவதுமாக சென்று கொண்டிருக்கு. மே அப்பனே விகாஸ் கி சாத் சாத் சபுக்கா விகாஸ் கராவுங்கா. நான் அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து, என்னுடைய வாழ்க்கையில் இப்போதான் வசந்த காலம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வசந்த காலம் என்னுடைய வாழ்க்கையோடு மட்டும் இல்லாமல் சபுக்கா விகாஸ், எல்லோருடைய வளர்ச்சிக்காகவும் நான் அதை செய்வேன். கவிக்கே மண்மே சம்பூர்ண உற்சாகை. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குது, கவிஞனுடைய மனம் வந்து முழு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, ஒரு முழு சந்தோஷத்தோட, சம்பூர்ண உற்சாகத்தோட நிறைந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த சாராம்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் ஒரு 20 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 10 பேர் லைக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, 10 பேருக்கு புரிஞ்சிருக்கு, 10 பேருக்கு புரியலை போல அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் தென் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இன்னும் இதே போல் நிறைய எடுக்கணுமா, இல்லை இப்போ வரைக்கும் நான் போகிற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் கருத்துக்களில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ எப்படி கவிஞரோட மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக நிறைந்திருக்கோ அதுபோல் என்னுடைய மனதும் உற்சாகத்தோட இருக்கும். நம்ம சேனலில் வந்து 87 டேஸ் சேலஞ்ச் வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கேன். 87 டேஸ் சேலஞ்ச் இது டெய்லி வீடியோஸ் போட முடியலனாலும் பட் அது அப்பப்போ வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஐ ஹோப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதோட கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பும் ரொம்ப என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் மைண்டோட ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமையணும் அப்படின்னா நாமளும் இந்த மாதிரி கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். அதற்கு தேவையான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது இந்த சேனலே ஆகட்டும், ஹாப்பி லைஃப் அப்படின்றது நம்மளுடைய இன்னொரு சேனல் ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் நான் போகக்கூடிய சின்ன சின்ன இடங்கள், நேச்சர் விளாக்ஸு, அப்புறம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகங்கள், வாழ்க்கைக்கு உபயோகமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இளமைக்காகட்டும், எப்பவும் உற்சாகத்தோட சந்தோஷத்தோட ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், நம்முடைய பர்சனல் லைஃப் காட்டும், அதற்கான க்ரோத்ஸு, அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ எப்படி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். விபின்ன பிராகிருதிக் கலாப்போன் का आश्रय लेकर कवि निरुत्साही मानवों को प्रोत्साहित करने का सफल प्रयास करते हैं. விபின்ன பிராகிருதிக், பலவிதமான இயற்கையினுடைய அந்த செயல்களை இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பூ மலர்கிறது, சூரியன் உதிக்கிறது, வசந்த காலம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி, ஸோ அதை எல்லாத்தையுமே அவருடைய கவிதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டு நிருத்சாகி, ரொம்ப சோம்பேறித்தனமாக உற்சாகமின்றி இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை வந்து புரோத்சாகின் உற்சாகப்படுத்துவதற்காக சஃபல் பிரயாஸ் கர்த்தேகே, ஒரு வெற்றிகரமான முயற்சியை வந்து செய்துள்ளார். யாரு? கவிஞர் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்களினுடைய போயம் சாராம்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.